ஒரு இனத்தை ஆள வேணுமாக இருந்தால் அந்த இனத்துக்கு ஏதேனொன்று அந்த இனத்தை ஆள ஆசைப்படும் அந்த மனிதர் செய்திருக்க வேண்டும். அதாவது ஒருவர் முதலமைச்சராக விரும்புகிறார் என்றால் அந்த இனத்துக்கு இவர் என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி உடனே வந்து தரும். அந்த கேள்வி சரியாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் தெளிவாக அவருக்கு வாக்குகளை செலுத்துவார் என்றதில் மாற்று கருத்தில். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் முகநூலில் பதியப்பட்ட ஒரு பதிவை பற்றி தான் இந்த வீடியோ. ஒரு 4 பேர் இந்த புகைப்படத்தை போட்டு இதில் பார்க்குற புகைப்படத்தை போட்டு இவர்களில் யார் முதலமைச்சராக ஆவதற்கு தகுதியானவர்கள் என்றதை கேள்வியை ஒரு கேட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் 3 பேர்ட்ட வீடியோ போட்டுட்டு இன்றைக்கு ஐயா ரிச்சா பாஸ்கரனை பற்றி இதில் ஒரு கருத்தை பதிவிடுறேன். நிச்சயமாக அது அதாவது இவரோட இரண்டாவது பிடிப்பதற்கு இல்லை, இந்த கருத்தை ஏற்கனவே இவர்கிட்ட பலர் கேட்டிருந்தார்கள். ஸோ அதனால் எந்த ஒரு நண்பர் என்னட்ட கேட்டதை நான் இந்த வீடியோவில் பதிவிட விரும்புகிறேன். ஸோ அவருடைய குற்றச்சாட்டுகளை இவர் தெளிவுபடுத்துவாராக இருந்தால் மிக சிறந்த வழி. அப்படி இல்லை நான் இங்கடா சொன்னான் முதலமைச்சர் ஆக போகிறேன்னு சொன்னாராக இருந்தால் அது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா அப்படியே மறந்துடுங்க. ஏண்டா உங்களுக்கு அந்த முதலமைச்சர் ஆகிற ஆசை மட்டும் இருந்தால் நீங்கள் மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி மக்கள் விடமாட்டார்கள், கிண்டிக் கொண்டே இருப்பார்கள். மக்களைப் போல எங்களை போகிற ஆக்களும் கிண்டிக் கொண்டே இருப்பார்கள். அது இயல்பான ஒரு விடயம். அதாவது 91ஆம் ஆண்டு இவர் பாஸ்கரன் ஐயா வந்து இங்கே வந்திருக்கிறார் ஹொலண்டுக்கு. 90களில் 92களில் வந்த ஆக்கள் எல்லாம் இப்போவும் இங்கே இருக்கிறார்கள். நானும் அதில் ஒரு ஆள், அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது பல பிஸ்னஸ்கள் பல விடயங்களை செய்து சாதித்து பலர் இப்போ ஜெர்மனியில் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறார்கள், அப்படியான ஆக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஸோ அவருடன் கேட்ட கேள்வி, நானும் அதே ஆண்டு வந்து அதனால் என்ன எனக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்றதை பார்த்தேன். அந்த நாட்டில் அப்படி என்ன உழைக்க வசதி வந்தது என்றதை கேட்டேன். அதாவது அவருடைய கணக்கு பிழைக்குதே, கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியோன்னு சொல்லக்கூடாது, அந்த கணக்கு பிழைக்குதே என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அப்போ சரி, டெலிகாம் நடத்தி இருக்கிறார், டிவி செய்கிறார், இப்போ நடந்து கொண்டு இருக்கு ஐபிசி. ஸோ அப்போ அதனால என்னத்தை பெருசாக டெலிகாமில் வந்தால் ஓகே, என்னத்தை பெருசாக அந்த மாதிரி ஒரு கேள்வியில் சில விஷயங்களை வெளியில் கொண்டு வந்து கதைச்சார். நிச்சயமாக எனக்கு இதை பற்றியான உள் விவரங்கள் தெரியாது. ஸோ இது ஒரு கேள்வியை அவங்கள்ட்ட வைக்க விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு ஒரு கேள்வியை கேட்டார். அவர் கேட்ட கேள்வி சில நேரத்தில் நியாயமாக இருக்குது. ஏன்னால் அது விடுதலை புலிகள் போராடினார்கள், அவர்கள் நாட்டுக்காக கஷ்டப்பட்டார்கள். பலர் இப்போ கால் இல்லாமல் முருகண்டிலிருந்து கண்ட இடமெல்லாம் இருக்கிறார்கள், பலர் கஷ்டப்படுறார்கள், இல்லையண்டில்லை. சரி, அவர்கள் பயன்படுத்திய அந்த லோகோக்கள் அந்த விடயங்களை இவர் தனது தோட்டத்தில் பயன்படுத்துகிறாரே, இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி உங்களுக்கு தெரியலையா என்ற மாதிரி என்ன கேட்டேன். அதாவது விடுதலை புலிகள் என்ற லோகோ, விடுதலை புலிகள் என்ற ஆடைகள் அல்ல சீருடைகள் பற்றியான விடயங்கள் அந்த தோட்டத்தில் பயன்படுத்தினா அது வந்து ஒரு பிஸ்னஸுக்குள்ளே உள்ளுடுது என்ற மாதிரி தான் அவர் சுட்டி காட்டியிருந்தார். ஏன்னால் இவர் அந்த ரிச்சா தோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு பணம் எடுக்கிறார், சும்மா ஃப்ரீயாக விடையில்லை. இப்போ ஃப்ரீயாக விட்டால் ஓரளவுக்கு பரவாயில்லை, அப்போ பணம் எடுக்கிறார். அப்போ அதனால் இவர் அதை பணமாக்குறாரோ என்ற ஒரு எண்ணம் இவருக்கு தனக்கு என்ன தோன்றுது. அதை விட இது ஒரு பொதுவான ஒரு சொத்து, அதை ஏன் இப்படி செய்ய வேண்டும். ஸோ இதுக்கு ஒரு விளக்கத்தை அவர் சொன்னார், ஏன் வைக்கக்கூடாதுன்றதை சொன்னார் வீடியோவில் ஒரு பார்த்தேன். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு விளக்கத்தை அவர் கூற வேண்டும். ஏன்னால் முதலமைச்சராக வேண்டுமென்றால் சரியான விளக்கங்களை கூற வேண்டும். ஸோ இந்த விடயத்தில் நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை வைக்க விரும்புகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள்லாம் பார்த்தோம்னா தலைவர் பிரபாகரன் ஃபோட்டோ போட்டு பிரபாகரன் கொத்துரட்டி கடை அல்லாட்டி அப்படி இப்படிலாம் போட்டு வச்சுக்காங்க. அதில் உண்மையாக சொல்ல போனால் தடுக்க முடியாது அவர்களே. ஏன்னால் இப்போ மௌனிக்கப்பட்டது நமது இயக்கம். ஆனால் அதனால் எல்லாருக்கும் அந்த சொத்து பொது சொத்தாக மாறிவிட்டது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு உரிமை கூறுறதுக்கு யாரும் இல்லை என்றுதான் மெயினான என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளும். ஆனால் அதை நாங்கள் பாவிக்கும் பொழுது எதற்காக பயன்படுத்துகிறோம்ன்றதை தெளிவாக பயன்படுத்தினோம்னா நல்லது. இப்போ தலைவர் பிரபாகரனை கொத்துரட்டி கடையில் போடுறது எனக்கு என்று அது அழகற்ற செயலாக தான் தெரியுது. ஏன்னா அதை வேறு மாதிரி எதையும் செய்யலாம். அது ஏன் அதுக்குள்ள இப்போ பாருங்க இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் கொத்துரட்டி விற்கிற அளவுக்கு வந்துட்டுருக்குல, அது ஒரு உண்மையாக கேவலமான ஒரு விடயம் தான். ஸோ அதைத்தான் அவர் உங்களிடம் வச்சார். ஸோ இப்படி பல விடயங்களை சொல்லலாம். நீங்கள் இப்போ பணத்தை சம்பாதிச்சு வேறு எங்கேயும் கொண்டே பதுக்கி வைக்காமல் சொந்த நாட்டில் கொண்டே நீங்கள் முதலீடு செய்ததுக்கு அதில் உண்மையாக சொல்லப்போனால் மகிழ்ச்சி, மாற்று கருத்து இல்லை. அந்த பணத்தை அங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் அதாவது அங்கே உள்ள மக்களுக்கு வேலை கொடுத்து 1000-500 மக்கள் நினைக்கிறேன் தெரியல எத்தனை வேலை கொடுத்துருக்கீங்க, அப்படியே நாங்களுக்கு வேலை கொடுத்து செய்திருக்கீங்க, அது மகிழ்ச்சி. அடுத்த கட்டமாக நீங்கள் முதலமைச்சரான அடுத்து என்ன திட்டத்தை நீங்கள் போட போகிறீங்கன்ற திட்டத்தை ஒரு வெளிவிட வேணும், அதை ஒவ்வொரு வெளிவிட வேணும். அதுதான் பெரிய ஒரு அடுத்த மகிழ்ச்சி. ஸோ அப்படியான விடயங்களை செய்ய வேணும், இல்லையாண்டில்லை. ஸோ இப்போ நான் இந்த 4 பேர்லையும் பார்த்த அளவில் என்னை பொறுத்தவரையில் முதல் 2 பேருக்கும் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஆளுக்கு 20, ஒரு ஆளுக்கு 30. முதல் 2 பேருக்கும் விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு ஒரு 30, அடுத்தது சுமந்திரன் ஐயாவுக்கு ஒரு 20, அடுத்தது எங்கிட்ட ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஒரு 50 வீதம் என்னுடைய வாக்கு. அடுத்தது
ரிச்சா பாஸ்கரன் அவர்களுக்கு ஒரு 70 வாக்கும் நான் இதில் செலுத்த விரும்புகிறேன். அதை புரசன்ட் போட விரும்புகிறேன். இந்த புரசன்ட்டில் தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு எழுதுங்க. அதாவது இது எந்த கருத்து என்ற இது நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஆறு இதில் ஆக வேணுமென்று நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றது. அடுத்து இன்னொன்றே நான் அதில் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விட வருகிறேன். நிச்சயமாக இந்த 4 பேரும் தான் அந்த நாட்டில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம், வேறு யாருமே இல்லை. இவர்களை விட வெளியில் இன்னும் திறமையான ஆட்கள் இருக்கின்றார்கள். ஸோ அவர்களை தேடி பிடியுங்கள். அவர்களை தேடி பிடித்து 100க்கு 100% ஆட்களை உள்ள நுழைக்க பாருங்கள். அதுதான் சிறந்த வழி. அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் இந்த 4 பேருக்கும் இவ்வளவு தான் கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ட் தான் கொடுத்துறேன் வெளியே. ஆனால் வெளியில் இன்னும் 100% ஆட்களும் இருக்கிறார்கள். தேடி கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டிங்களோ அதால் உண்மையை சொல்லப்போனால் தமிழர் உங்களுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அது ஈழத்தில் உள்ள தமிழர்களுக்கு. நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். நன்றி.